இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் 101வது ராக்கெட்டான PSLV C-61 திட்டம் தோல்வி. Lift off. The morning sky made brighter by the PSLV. EOS-09 on its journey to orbit. புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தும் முயற்சி தோல்வியடைந்ததாக இஸ்ரோ தகவல். கல்வி நிதி 2152 கோடி ரூபாயை விடுவிக்க மறுக்கும் ஒன்றிய அரசு மீது வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர போராட்டங்களை தொடர அழைப்பு. மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை தங்களுடைய பெட்டி பாலிடிக்ஸ்க்காக ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு. இதுக்கு எதிராக நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது. தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்துத்துவா கோட்பாட்டை பாஜக அரசு நுழைக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. தேவையற்ற 39 பிரிவுகள் கல்விக் கொள்கையில் புகுத்தப்பட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங், ஓய்வு பெற்ற நீதிபதி கோபால் கவுடா கருத்து. வரும் 22ஆம் தேதி அரபிக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் கணிப்பு. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்க இந்திய குழுவினர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நாடுகளின் பட்டியல் வெளியீடு. கனிமொழி தலைமையிலான குழுவினர் ரஷ்யா, ஸ்பெயின், கிரீஸ் நாடுகளுக்கு பயணம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து முன்கூட்டியே பாகிஸ்தானிடம் கூறியதாக ராகுல் காந்தி புகார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டியை சுட்டிக்காட்டி குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் 14 மணி நேரம் நீடித்த சோதனை நிறைவு. சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை, பணம் மற்றும் ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை பறிமுதல் செய்ததாக தகவல். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் 2 நாட்களாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாகனிடம் நடத்தப்பட்ட விசாரணையும் நிறைவடைந்தது. ராணுவ வீரர்கள் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு மன்னிப்பு கோரினார் செல்லூர் ராஜு. ராணுவ வீரர்கள் குடும்பம் தனது குடும்பம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் பிரம்மாண்ட லேசர் ஷோ. ஒட்டகம், கழுகு, புலி, யானை உள்பட வானில் தோன்றிய பல்வேறு உருவங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். சென்னை தரமணியில் சாலையில் திடீரென ஏற்பட்ட ராட்சத பள்ளத்தில் சிக்கிய கார். ஓட்டுநருக்கு படுகாயம் ஏற்பட்ட நிலையில் 4 பேர் லேசான காயங்களோடு மீட்பு. பொள்ளாச்சி அருகே கனவுக்கு உயிர் தந்த அரசு பள்ளி வகுப்பறைகளுக்கு வண்ணம் தீட்டிய மாணவர்கள். 10ஆம் வகுப்பு முடித்து புறப்பட்ட மாணவனை நெகிழ வைத்த செயல். ராமதாஸ் நடத்திய பாமக ஆலோசனை கூட்டத்தை அன்புமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் 2வது நாளாக புறக்கணித்தனர். விரைவில் சுமூக தீர்வு காணப்படும் என ஜி.கே. மணி நம்பிக்கை. தீவிரமாக முயற்சி எடுக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தேர்தல் வரப்போகுது, இது வேறு யாரும் இல்லை. இருவரும் ஒன்றா சந்திப்பாங்க, பேசுவாங்க. அந்த செய்தியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. டெல்லியில் பலத்த மழைக்கிடையே காற்றில் பறந்த மெட்ரோ ரயில் நிலைய மேற்கூரை. நொய்டாவில் வீசிய புழுதி காற்றில் வீட்டின் மேற்கூரைகள் பறந்ததால் மக்கள் அதிர்ச்சி.
நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தேர்வு மைய மின்தடையால் பாதிக்கப்பட்ட மாணவி தொடர்ந்த வழக்கில் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றமும் தடை விதித்தது. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த புகாரில் பிரபல பெண் யூடியூபர் ஜோதி மல்கோத்ரா உட்பட 6 பேர் கைது. வாட்ஸ்அப், டெலிகிராம் செயலிகள் மூலம் பாகிஸ்தானுக்கு முக்கிய தகவல்களை அனுப்பிய குற்றச்சாட்டில் நடவடிக்கை. புதிய வடிவிலான 20 ரூபாய் நோட்டுகளை வெளியிடுகிறது ரிசர்வ் வங்கி. மகாத்மா காந்தி உருவத்துடன் பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் என தகவல். மழையால் போட்டி ரத்தானதால் பெங்களூரு, கொல்கத்தா அணிகளுக்கு தலா 1 புள்ளிகள் பகிர்ந்தளிப்பு. IPL பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்தது கொல்கத்தா. IPL தொடரில் இன்றைய முதல் போட்டியில் ராஜஸ்தான், பஞ்சாப் அணிகள் மோதல். மற்றொரு போட்டியில் டெல்லி, குஜராத் அணிகள் பல பரீட்சை. கமல்ஹாசன், சிம்பு நடித்த தக் லைஃப் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. விழாவில் கண்ணீருடன் உருக்கமாக பேசிய அபிராமியை பாராட்டி ஆஸ்வாசப்படுத்திய படக்குழு. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடக்குமான்னு எனக்கு இன்னமும் நம்ப முடியல. ஐ ஃபீல் இந்த அழுகைக்கு எங்களோட கைத்தட்டல் இப்போ உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நாங்க நம்புறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.